அல்வா கடைக்கு மூன்றாவது நபராக உரிமை கோரியுள்ளார் அந்த கடையின் நிறுவனருடைய பேரன். கடை நிறுவனர் கிருஷ்ணா சிங்கின் சகோதரர் பேரன் பிரேம் ஆனந்த் இந்த கடைக்கு உரிமை கோரியிருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சிவமணி. சிவமணி, விவரங்களை பதிவு பண்ணலாம். திருநெல்வேலி இருட்டுக்கடை அப்படிங்கிறது உலகம் முழுவதும் இந்த அல்வா உலகம் முழுவதும் பல்வேறு தரப்பினரால் விரும்பப்படக்கூடிய உணவாக இருக்கிறது. இந்த நிலையில இதனை கடையை 1900 ஆண்டுகளுக்கு முன்பே ராம்சிங் என்பவர் நிறுவி அவருடைய 4 மகன்கள், அதுல ஒருவர் கிருஷ்ணசிங் தான் இந்த கடையை நிர்வகித்து வந்தார். அந்த கிருஷ்ணசிங்கினுடைய வழி தோன்றலாக இருக்கக்கூடிய வரக்கூடிய நபர்கள் தற்போது கடையை நிர்வகித்து வருகின்றனர். அதாவது கவிதா அப்படிங்கிற அந்த பெண் தற்போது நிர்வகித்து வருகிறார். அவருடைய அண்ணன் ஏற்கனவே நயன் சிங் என்பவர் தனக்கு கடையில உரிமை இருப்பதாக ஏற்கனவே பொது அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருந்தார். இந்த சூழல்ல கிருஷ்ணசிங்கினுடைய அண்ணனாக இருக்கக்கூடிய உதய் சிங்கினுடைய பேரன் பிரேமானந்த் சிங் தற்போது கடையை தனக்கு தான் கடை சொந்தம் என ஒரு பொது அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இவர்கள் கவிதா மற்றும் நயன் சிங் ஆகியோர் கடையில பணியாற்றும் ஊழியர்களாகவே, ஊதியம் பெற்று பணியாற்றும் ஊழியர்களாகவே இருந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் கடைக்கும் சொந்தமில்லை. ஒரே ஆண் வாரிசு என்ற அடிப்படையில கடை தனக்கே சொந்தம், இவர்களுக்கு சொந்தமில்லை என்ற அடிப்படையில அவர் பொது அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். இது தொடர்பாக கடந்த 2023 ஆண்டு வழக்கு ஒன்றை தொடுத்திருப்பதாகவும் அது தொடர்பாக வழக்கு விசாரணை தற்போது நடைபெற்று வருவதாகவும், கடையில இவர்களுக்கு உரிமை இல்லை, இவர்கள் தான் கடையை அந்த சட்டப்பூர்வமாக கட்டுப்படுத்தக்கூடிய அதில் அவர்கள் தலையிட முடியாது என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். தொடர்ந்து 3வது நபராக ஏற்கனவே ஒருவர் நிரூபித்து வரக்கூடிய நிலையில் அவருடைய சகோதரர் தனக்கு கடை சொந்தம் என அறிவிப்பு வெளியிடும் நிலையில் தற்போது 3வது நபராக மற்றொருவர் இந்த கடை தனக்கு தான் சொந்தம் என அறிவிப்பு வெளியிட்டிருப்பது தொடர்ந்து ஒரு அதிர்ச்சியான சம்பவமாக பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து பரபரப்பாய் ஏற்படுத்தி வருகிறது. விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சிவமணி.